எஸ் சார், சார் சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நிறைய பேர் இந்து மதத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் அப்படின்லாம் அவங்க தரப்பில் சொல்கிறப்ப, அப்போ இந்த சாதிய வேறுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக, எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் எடுத்த முயற்சிகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் ஆண்டு பயிற்சி மே மாசம் ஏப்ரல் மாசம் வருஷந்தோறும் நடக்கும். எல்லா மாநிலங்களும் நடக்கும். இப்ப வளர்ந்துருக்கிற காரணத்தினால ஒரு மாநிலத்திலேயே 3-4 இடங்கள் நடக்குது. அந்த ஆண்டு பயிற்சியில போய் யார்கிட்டயாவது நீ என்ன ஜாதின்னு கேளுங்க, யாருமே இந்துங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் யாருக்கும் மற்றவர்களுடைய ஜாதி என்னன்னு தெரியாது. சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த ஜாதி வேற்றுமைகள் பிரச்சாரத்தினுடைய காரணமாகவும் பல்வேறு வெறுப்புகள் காரணமாகவும் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிற காலத்துல ஆர்எஸ்எஸ் அந்த ஜாதிய ஒற்றுமைகளை உருவாக்குவதற்காக அந்த பகுதி களத்துல இறங்க ஆரம்பிச்சிச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து நிறைய பேர் உருவானார்கள். அங்க அந்த ஜாதி மோதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால இது 100ஆண்டு விழா, நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, நான் ஆர்எஸ்எஸ் காரன், இளங்கோ ஆர்எஸ்எஸ் காரன், அதனால ஆர்எஸ்எஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அல்ல. ஆர்எஸ்எஸ் ஜாதிய வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும். இந்து அனைவரும் ஒருவரே, இந்து அனைவரும் சமானமானவர்கள் என்பதை அதனுடைய செயல்பாட்டுக்கு நிரூபித்து அதற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். அதாவது இந்த நாடு ஒற்றுமை உள்ள நாடாக மாறணும், இந்த நாடு இந்தியர்கள் என்ற எண்ணம் உருவாகணும், இங்கே ஜாதிகள் வேற்றுமைகள் ஒழியணும். இப்ப எதனால இந்த மாதிரி ஹெட்கேவார் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுதந்திர போராட்ட காலத்தை குறிப்பாக மகாத்மா காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், டோட்டலி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், குறிப்பாக இஸ்லாமியர் அப்பீஸ்மெண்ட் பாலிசி. அதனால எக்கச்சக்கமா இழந்தோம். மகாத்மா, நான் இப்படி சொல்றது மூலமா பல பேர் என்ன அக்யூஸ் பண்ணலாம். மகாத்மா காந்தி படத்தை எல்லா இடத்துலயும் மாட்டுவது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய தேசப்பிதா என்பதை உணர்கிறேன். ஆனால் இந்து மதத்துக்கு எந்த விதத்திலையும் ஒரு நன்மை செஞ்சதில்லை. அப்பீஸ்மெண்ட் என்கின்ற விஷயத்துல செய்து இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்கு அவருடைய அப்பீஸ்மெண்ட் பாலிசி மிக முக்கியமான காரணம் இருந்தது. நாம அப்பீஸ்மெண்ட் பண்ணுவது இல்லை. இன்றைக்கு கூட மோடி அவர்கள் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இது முஸ்லிம்களுக்கான மைனாரிட்டிகளுக்கான டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமான பண்ட்ஸ் கொடுத்து அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கு. யாருமே அதை பத்தி பேசல, யாருமே அதை பத்தி கமெண்ட் அடிக்கல. மாறாக இப்ப இந்து என்று நான் சொல்லிக் கொள்வதில் எனக்கு என்ன சிறுமை, அதுல என்ன தவறு, அது எந்த விதத்துல குறைவு? வேறு மதத்துக்காரன் அவனுடைய மதத்தை பற்றி பெருமையாக பேசுவான், அது பேசல மதசார்பற்ற தன்மை. முஸ்லீம் பெருமையா பேச அது மதசார்பற்ற தன்மை. நான் இந்துங்கிற பேசினா அது மத சார்பு. காவி மத சார்பு. ராமனுடைய தேர்ல, அர்ஜுனுடைய தேர்ல, கிருஷ்ணனுடைய தேர்ல, ராமாயண இதிகாச மகாபாரத புராண காலத்துல இருந்து காவி இந்த நாட்டுல காவிக்கு முன்னால யாரு இருந்தாங்க? எல்லாருமே காவிக்கு அப்புறம் தானே வந்தீங்க. இந்த நாட்டின் அடிப்படை விஷயம் காவி. அதை நீ வச்சுட்டா நான் இந்து மதவாதியா? அது என்னுடைய இந்த தேசத்தினுடைய ரத்த நாளம் காவி. ஆப்கானிஸ்தான், அரேபியா என்று பல தேசங்கள்ல இந்த மதம் பரவி இருந்துச்சு, சனாதனம் இருந்துச்சு. அது போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சுதந்திரத்தினுடைய காரணமாக மறுபடியும் பிரிக்கப்பட்டது. இந்த மதசார்பற்ற தன்மை என்கிற பேர்ல மறுபடியும் பிளவுகளை போட்டு அப்பீஸ்மெண்ட் பாலிசி. அதனால அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசியை ஒழிக்க வேண்டும். இந்து என்பவன் தன் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். இந்த நாடு உலகத்தின் குருவாக ஆக வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது. அதுலதான் ஜாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்து என்று சொல்வதிலே பெருமிதம். அது மற்ற மதத்துக்கு விரோதமானது அல்ல என்று சொல்வதே நான் வெட்கப்படுறேன். மற்ற மதத்துக்கு விரோதமானது இல்லை என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் அப்படி எதுக்கு நான் சொல்லணும்? என்னை நான் உயர்த்திக் கொள்வது அடுத்தவனுக்கு எதிராக நான் எதுக்கு சொல்லணும்? இது என் நாடு, நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க அந்த மாதிரி அதுக்கு பரிணாமம் சுட்டி வேற பேச்சு பேசுனா பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி என் நாடு என் மக்கள் என்று சொல்வதில இகழ்வாக தலைகுனிவாக நினைத்ததன் காரணமாகத்தான் இத்தனை பிரிவினை. நான் எங்கேயோ பல்வேறு இடங்களில் உயர்ந்திருந்த இந்த இந்துனுடைய சாம்ராஜ்யம் கடைசியா சுருங்கி கைகள், கால்கள், தலைகள் வெட்டப்பட்டு இந்தியா ஒரு சின்ன நாடாக மாறிடுச்சு. எனவே ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது, இந்து என்கின்ற பெருமிதத்துக்கு உரியது. நான் மற்ற மதங்களுக்கு எதிரானது இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன். அது நான் அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று நினைக்கிறேன்.
இதுதான் நான் கூற வந்த கருத்து.